ஜோர்டன் நாட்டில் இருக்கிற ஒரு பாலைவன பகுதி தான் உலகத்தோட மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த இடத்தோட பேர் முபாபத் சால்டி ஏர்பேஸ். திடீரென்று ஈரான் மீடியாக்கள்ல இருந்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி இருக்கு. அந்த வீடியோனும் சாதாரணமான வீடியோ இல்ல. அமெரிக்காவோட ஒரு ரகசிய ராணுவ கோட்டைக்குள்ள கேமராவை கொண்டு போய் வச்ச எப்படி இருக்குமோ அப்படி ஒரு துல்லியமான வீடியோவை தான் ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. அங்கே இருக்கின்ற அந்த இராணுவ தளத்தில் இருக்கின்ற ஓடு தளங்கள் ரகசியமாக நிறுத்தி வைக்கப்பட்டதுன்ற பைட்டியட், அதாவது போர் விமானங்கள்னு அக்பர் ஆணிவராக அந்த வீடியோவில் காட்டியிருக்காங்க. கூடவே இது ஒரு முழு அளவிலான போருக்கான சிக்னல் அப்படிங்கிற ஒரு மிரட்டலையும் ஈரான் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிரட்டல் ஜோர்டனுக்கு மட்டும்தான் விடுக்கப்பட்டதான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஜனவரி 22 ஈரான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேர் ஈரானோட மிசைல் ரேஞ்சுக்கு இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் என்பதுதான். அந்த வீடியோவில் மத்திய கிழக்கு வரைபடத்தை அப்படியே விரிச்சு வச்சு அமெரிக்காவோட ஒவ்வொரு இராணுவ தளங்கள் மேலேயும் பின் குத்துறாங்க. ஈராக், சிரியா, துருக்கி, கத்தர், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன், ஓமன், அப்புறம் சவுதி அரேபியான்னு ஒரு இடத்தை கூட அவங்க விட்டு வைக்கவே இல்லை. இது எதை காட்டுதுன்னா அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கில் இருக்கிற எல்லா முக்கியமான இடங்களும் ஈரானோட கிட் லிஸ்டில் இருக்கு என்பதைத்தான் காட்டுது. அதாவது மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்காவோட அனைத்து இராணுவ தளங்களையும் நாங்கள் குறி வச்சிருக்கோம் என்பதைத்தான் ஈரான் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பார்க்க போனால் இது ஒரு வகையான சைக்காலஜிக்கல் அட்டாக், அதாவது சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ன்னு தான் சொல்லணும். அமெரிக்கா ஒருவேளை ஈரான் மேலே கை வச்சா அவங்க சந்திக்க வேண்டிய விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் என்பதை ஈரான் சொல்லாமல் சொல்லி காட்டியிருக்காங்க. குறிப்பாக இந்த வீடியோக்கள் எல்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டி சினிமாட்டிக்கில் எடுக்கப்பட்டிருக்கு. இது ஈரானோட உள்நாட்டு மக்களுக்கும் எதிரி நாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் மெசேஜ் அனுப்புகிற ஒரு யுக்தி என்றுதான் நிறைய வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனால் இந்த வீடியோவில் ஈரான் சொன்ன டேட்டாக்கள்ல சின்ன குளறுபடி இருக்குன்னு சொல்லப்படுது. ஈரானோட வீடியோவில் 24 F-15 12 F-35 போர் விமானங்களோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் February 2 பிளானட் லேப்ஸ் எடுத்த சேட்டலைட் போட்டோவில் 17 F-15E ஸ்ட்ரைக் ஈகிள்ஸ், 8 A-10 அட்டாக் விமானங்கள், அப்புறம் சில ஹெலிகாப்டர்கள் தான் இருந்திருக்கு. இதை பார்க்கும்போது ஈரான் தங்களோட பலத்தை அதிகமாக காட்டி மிரட்டுறதா இல்லை இந்த வீடியோ வேறு ஏதோ ஒரு பழைய சமயத்தில் எடுக்கப்பட்டதான்னு சந்தேகம் பலருக்கு எழும்பியிருக்கு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா பிளானட் லெட் சேட்டலைட் எடுத்த போட்டோக்களில் என்ன எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கோ அதனை அமெரிக்கா பப்ளிக்காக விட்டுட்டார்கள். ஆனால் மறைமுகமாக ரகசியமாக இன்னும் அதிகமான பைட்டிகேட்டை கொண்டு வந்து அங்கே இறக்கி இருக்கிறார்கள். அது வெளியில் தெரியாமல் இருந்திருக்கான். ஆனால் ஈரான் தரப்புல இருந்து அமெரிக்கா நீ ரகசியமாக கொண்டு வந்து நிலைநிறுத்தினாலும் சரி அது எனக்கு தெரியும் என்பதை காட்டும் விதமாகத்தான் இந்த எண்ணிக்கையை, அதாவது அமெரிக்கா எந்தளவு பைட்டிகேட்டை அந்த இராணுவ தளத்தில் நிலைநிறுத்தி இருக்கிறார்களோ அந்த சரியான எண்ணிக்கையை இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி இருக்கிறார்கள்னு தான் எனக்கு தோணுது. அமெரிக்காவுக்கு ஈரான் என்ன சொல்ல வராங்க, நீ ரகசியமாக வச்சிருந்தாலும் அது எனக்கு தெரியும் என்பதைத்தான் இப்போ ஈரான் சொல்ல வராங்க. இந்த இடத்துல தான் ஜோர்டனோட அல்ஸ்டாக் பாலைவனத்தில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளம் முக்கியத்துவம் பெறுது. ஜோர்டனோட தலைநகரமாக இருக்கிற அம்மன் நகரில் இருந்து 70 மைல் வடகிழக்கில் இந்த இராணுவ தளம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து ஈராக், சிரியா, இஸ்ரேல், சவுதி அரேபியான்னு எல்லா பக்கமும் அமெரிக்காவில் ஆப்ரேட் பண்ண முடியும். ஈரான் போர்டரில் இருந்து இது 900 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. ஈரானோட ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்களில் இருந்து இது தப்பிச்சாலும் ஈரான்கிட்ட இருக்கிற மீடியம் ரேஞ்ச் பலஸ்டிக் மிசைல்கள் மூலம் ஈஸியாக இதனை தாக்க முடியும். ஆனால் அமெரிக்காவின் இங்கே இவ்வளவு கூட்டத்தை, அதாவது அனைத்து பயிற்சியிட்டம் இங்கே அதிகமாக கிளம்பிறக்கி கொண்டிருக்காங்கன்னா இங்கே இருந்து கிளம்புற F-35 ஸ்டெல்த் விமானங்கள் ரேடாரில் சிக்காம ஈரானோட அணுசக்தி நிலையங்களை நெருங்க முடியும், அங்கு தாக்குதலை நடத்த முடியும். இதனால தான் இந்த ஜோர்டனில் அதிகமான பயிற்சியிட்டு அமெரிக்கா குவிக்கிறாங்க. ஆனால் இதில் நாங்கள் முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த F-35 பைட்டியேட்டை கண்டுபிடிப்பதற்கான ரேடாஸை சீனா தரப்புல இந்த ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க என்பதை ஏற்கனவே எங்களோட வீடியோக்களில் ஒரு செய்தியாக நாங்கள் பார்த்துருந்தோம். ஆகவே இந்த F-35 பைட்டியேட்டை ஜோர்டன் அதிகமாக குவித்தாலும் அது எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு கை கொடுக்க போகுது, எந்த அளவுக்கு அது ஈரானுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் அமெரிக்கா இப்போ இவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்கன்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பும். இதற்கு முக்கியமான காரணம் 2025 ஜூன் மாதம் நடந்த அந்த 12 நாள் போர். அந்த போரின் போது ஈரான் தரப்புலேருந்து இஸ்ரேலுக்கு எதிராக அதிகளவான மிசைல்களை லான்ச் பண்ணாங்க. நடுவில் ஜோர்டன் அந்த மிசைல்களை சுட்டு கொண்டு இருந்தார்கள். இதனால் ஈரானுக்கு கோபம் ஏற்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் தான் கத்தாரில் இருக்கின்ற அமெரிக்காவோட மிகப்பெரிய அல் உதைட் இராணுவ தளத்தின் மீது ஈரான் அட்டாக் பண்ணாங்க. இந்த அல் உதைட் இராணுவ தளம் என்பது மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளம். இங்கே ஈரான் புகுந்து அடித்ததுனால அதை விட சின்னதாக இருக்கிற ஜோர்டனில் இருக்கின்ற முபாபத் சால்டி ஏர்பேஸ் மாத்திரம் அதனை எங்களால் ஈஸியாக அடிக்க முடியாத
அப்படிங்கிற கேள்வியைத்தான் ஈரான் தரப்புலேருந்து கேட்குறாங்க. இதனால தான் அமெரிக்கா இப்போ இந்த யோர்டனில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளத்தில் தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை நிலைநிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சிஸ்டம் ஒவ்வொன்றுமே பல மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணம் பொறுமதி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனை பயன்படுத்துறது என்றால் அதிக மில்லியன் தொகையிலான பணத்தை செலவு செய்ய வேண்டி இருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஈரானோட மிசைல்களும் ட்ரோன்களும் வரும்போது இந்த சிஸ்டத்தால் சமாளிக்க முடியுமா என்பதுதான் பல மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரை நிறைய மிசைல்களையும் ட்ரோன்களையும் ஒரே நேரத்தில் ஈரான் லான்ச் பண்ணினா கண்டிப்பாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் அதனை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த இடத்துல இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த மோதலில் மூணாவதாக ஒரு நாடு உள்ளே வந்துட்டாங்க என்பதை நான் ஏற்கனவே எங்களுடைய வீடியோக்களில் சொல்லியிருந்தேன். அதுதான் சீனா. இது வரைக்கும் அமெரிக்காவோட இராணுவ ரகசியங்கள் சேட்டலைட்டில் மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். ஆனால் சீனாவோட விசன் அப்படிங்கிற கமர்ஷியல் சேட்டலைட் கம்பெனி முவாபக் சால்டி ஏர்பேஸில் இருந்த லேட்டஸ்ட் ஃபோட்டோக்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எடுக்கப்பட்ட லேட்டஸ்ட் ஃபோட்டோக்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா அமெரிக்கா அங்கே ரகசியமாக வச்சுருந்த ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்கள், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை அந்த ஃபோட்டோக்கள் அப்படியே புட்டு வச்சிருக்கு. ஒரு காலத்தில் இதெல்லாம் டாப் சீக்ரெட். ஆனால் இப்போ கமர்ஷியல் சேட்டலைட் டெக்னாலஜி வளர்ந்ததால் அமெரிக்கா அங்கே என்ன பண்ணி கொண்டு இருக்காங்க என்பதை ஈரானால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியுது. இதனால் அமெரிக்காவோட சர்ப்ரைஸ் அட்டாக் பிளான் இப்போ கேள்விக்குறியாக மாறிடுதுன்னு தான் சொல்லணும். இப்போ அங்கே இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி தான் மிகப்பெரிய விவாதமே நடக்குது. சில ரிப்போர்ட்ஸ் அது தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. சில ரிப்போர்ட்ஸ் அது பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இதில் என்ன வித்தியாசம்னா தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப தூரத்தில் இருந்து வர பாலஸ்டிக் மிசைல்களை நடுவானில் வச்சு அடிக்க வல்லமை கொண்டது. ஆனால் பேட்ரியாட் சிஸ்டம் கொஞ்சம் பக்கத்தில் வர்ற டார்கெட்டுகளைத்தான் அதால் அடிக்க முடியும். ஆனால் இந்த இரண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் ஈரானோட ஹைப்பர்சோனிக் மிசைல்களை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. அமெரிக்கா இந்த இராணுவ தளங்களில் என்ன வச்சிருக்காங்க என்பதுதான் ஈரானோட அடுத்த மூவை தீர்மானிக்கும். ஏனென்றால் ஈரான்கிட்ட இருக்கிற ஃபட்டா மாதிரியான ஹைப்பர்சோனிக் மிசைல்களை தடுக்க சாதாரணமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் முடியாது. உண்மையை சொல்லணும்னா இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் உண்மை. பெண்ணன் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் மேலே ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற நம்ம இராணுவ தளங்களை கோட்டையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகத்தான் இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி இந்த மிஷின்களையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் ஃபைட்டர் ஜெட்டுகளையும் இந்த இராணுவ தளங்களில் குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா சும்மா டிஃபென்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கல. பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் இருந்து அமெரிக்காவோட ஏர் லிஃப்ட் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக மாறி இருக்கு. அதாவது மிலிட்டரி சாமான்களையும் வீரர்களையும் அங்கே மிடில் ஈஸ்டில் வேகமாக கொண்டு போய் நிலைநிறுத்துவது ரொம்ப அதிகமாக மாறியிருக்கு. CNN ரிப்போர்ட்டின் படி யூகேயில் இருக்கிற அமெரிக்காவினுடைய விமானப்படை தளங்கள், அதாவது ஏர்பேஸில் இருந்து போர் விமானங்கள் இப்போ மத்திய கிழக்கு பக்கத்தில் வந்திருக்கு, அதிகமாக வந்து குவிஞ்சோன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடலில் USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் USS ஜெரால்ட் ஃபோர்ட் அப்படிங்கிற 2 மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர்களும் தயாராக இருக்கு. இதில் இருக்கிற இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரில் இருக்கிற ஒவ்வொரு கப்பல்லையும் 1000 மைல் தூரம் போய் பாய்ந்து தாக்கக்கூடிய டோமஹாக் மிசைல்கள் நூற்றுக்கணக்கில் இருக்குன்னு சொல்லப்படுது. அமெரிக்கா இப்போ 2 விஷயத்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஒன்று, ஈரானை பயமுறுத்தி பேச்சுவார்த்தைக்கு பணிய வைக்கிறது. இரண்டாவது, பேச்சுவார்த்தை தோத்துட்டா ஈரானோட அணுசக்தி நிலையங்கள் மற்றும் IAEAனுடைய தலைமையகத்தை ஒரேடியாக தரைமட்டமாக்குறது. ஆனால் இது எவ்வளவுக்கு சாத்தியமளிக்கும், இதனால் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பேச்சுவார்த்தைக்கான நேரம் நெருங்க ஈரானோட மிரட்டல்கள் வேறு லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. IAEAனுடைய தளபதிகள் இப்போ வெளிப்படையாகவே அமெரிக்காவுக்கு மட்டுமில்லை அவங்களுக்கு இடம் கொடுக்கின்ற நாடுகளையும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ஈரானோட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற முஸ்தபா யார் அவர்கள் அதிரடியாக ஒரு ட்வீட் போட்டிருக்கார். ஜோர்டன் நாட்டு மக்களை பார்த்து முவாபக் சால்டி ஏர்பேஸை கைப்பற்ற தயாராக இருங்க, அங்கே இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ வீரர்களை சிறைப்பிடிக்க தயாராகி கொள்ளுங்க அப்படின்னு நேரடியாகவே தோண்டி வர்றார். இதுவரும் பேச்சு மட்டுமில்லை, ஈரான் தன் நாட்டு கடற்கரை ஓரத்தில் விசைகளை குவிக்கிறதும் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை மூடுறதுக்கான ரகசிய வேலைகளை செய்கிறது நிலைமையை இன்னுமே மோசமாக மாற்றி இருக்கு. இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கான பிரஷராக பார்க்கப்படுது. அமெரிக்கா எப்படி அதிகமான போர்க்கப்பலையும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்டை மிடில் ஈஸ்டில் நிறுத்தி ஈரானுக்கான பிரஷரை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஈரானும் பதில் பிரஷரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, மிரட்டல்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முதல்ல அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானோட அண்டை நாடுகள் கத்தார், சவுதி அரேபியா, ஓமன் மற்றும் எகிப்து இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் ஈரானை அட்டாக் பண்ணுறதா இருந்தால் எங்களுடைய நாட்டு வான்பரப்பையோ எங்களுடைய நாட்டு நிலத்தையோ பயன்படுத்த வேணாம்,
நீங்கள் வேற எங்கேயாவது இருந்து அட்டாக் பண்ணுங்க என்ற மாதிரியே தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா அடிச்சுட்டு போயிடுவார்கள், ஈரானை அடிச்சுட்டு போயிடுவார்கள். ஆனால் அதுக்கப்புறம் ஈரான் யார் மேலே அட்டாக் பண்ணுவாங்க, யார் அமெரிக்காவுக்கு இடத்தை கொடுத்தார்களோ அவர்கள் மீது தான் அட்டாக் பண்ணுவார்கள். இது அந்த நாடுகளுக்கும் தெரியும். சில நாட்டு தூதரகங்கள் தங்களோட முக்கியமான அதிகாரிகளை ஏர்பேஸ்ல இருந்து வெளியேற சொல்லி ரகசியமா உத்தரவு போட்டுட்டாங்க. அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணுமா அல்லது ஈரானுக்கு பயப்படணுமான்னு இந்த நாடுகள் இப்போ பெரிய ஒரு தம்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்து அமெரிக்கா அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஈரான் பதிலடியை கொடுக்கும்போது இந்த நாடுகள் யார் யார் இடத்தை கொடுத்தாங்களோ அந்த நாடுகள் தான் அந்த பதிலடியை எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. இப்ப எல்லாரோட பார்வையும் பிப்ரவரி 17, அதாவது இன்னைக்கு ஜெனீவாவில் நடக்க போற அந்த அணுசக்தி பேச்சுவார்த்தை மேலதான் இருக்கு. ஒரு பக்கம் ராஜதந்திரிகள் டிப்ளமேட் டேபிள்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பக்கம் யோர்தானோட பாலைவனத்துல அமெரிக்காவோட பயிற்சியை அனைத்துமே தாக்குதல் செய்யறதுக்காண்டி தயாராகி இருக்கு. அமெரிக்கா சொல்றது ஒண்ணுதான், பேச்சுவார்த்தை தோத்தா போர்தான் ஒரே வழின்னு அமெரிக்கா சொல்றாங்க. இதற்கு ஈரானோட பதில், நாங்கள் 80,000 ட்ரோன்களோடு காத்துக்கிட்டு இருக்கோம், நிறைய மிசைல்களோடையும் எங்களுடைய கடற்படையோடையும் எங்களுடைய ட்ரோன்களோடையும் எங்களுடைய அட்வான்ஸான வெப்பன்ஸோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கோம் என்று சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அது மத்திய கிழக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தையே புரட்டி போட்டுடும் என்பதுதான் உண்மை. அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து விழுமா, இல்லை யோர்டானில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளத்தில் இருந்து மிசைல்கள் லான்ச் பண்ணப்பட்டு ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்குமா, இல்லாட்டி ஈரான் முதல்ல பிரியம்பு ஸ்ட்ரைக்கிங் மூலம் அமெரிக்காவோட அனைத்து பலத்தையும் ஒரே அடியிலேயே தரைமட்டமாக்குவார்களா? இது அனைத்துக்குமான பதில்களை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கலாம், அந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கலாம், தோல்வி அடைந்து இந்த போர் ஆரம்பிச்சிருக்கலாம், அல்லது இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடைந்து இந்த பதற்றம் தணியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இந்த வீடியோவை பார்க்குற நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கும் என்பதுதான் நிறைய பேரோட கருத்து. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.